இருக்கு. ஆமா. எப்படி கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டா அவர் சொல்லக்கூடாத பதில பண்ணி சொல்லிடுவாரு. சரி. அப்போ ஆமா, எதுக்கிட்ட யாருக்கிட்ட எதை பேசணும்னு தெரியுங்களா? சரி. அதே போலவே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆமா இந்த ஆதிபரா சக்தியானவ கேட்கிறா. என்னமா கேட்டா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன வருது என்ன வருது? எப்படி நாலு தினை எடுத்து நாடு எல்லாம் படியிழக்க முடியும்? அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? உலக்கு தினை எடுத்து நீங்கள் எப்படி உலகம் எல்லாம் படியிழக்க முடியும்? எப்படி முடியும்? அதாவது பாட்டி, நாலு தினைன்னு சொன்னா நாலு இளவு இருக்குமா? அவ்வளவுதானே இருக்கும். சரி. இந்த பகவான் நாலு தினையை எடுத்துட்டு போவாரா? நாடி எல்லாம் படியிழக்க போவாரா? எப்படி படியிழக்க முடியும்? எப்படி உலகத்துக்கு படியிழக்க முடியும்? அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆதிபரா சக்தியானவா வைக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னமா சொல்லுங்க? ஒன்னாண்டி சிவ ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரன் மூணாண்டி சிவ முக்கணி நாலாண்டி ஐந்தாண்டி அஞ்சு ஆறாண்டி ஆறு சாஸ்திரம் ஏழாண்டி ஏழு சமுத்திரம் எட்டாண்டி ஏழு ஒன்பது நல்ல ஒன்பது நல்ல ஒன்பது நல்ல ஒன்பது ஆண்டி நவக்கிரகங்களும் நான் தாண்டி நவக்கிரகங்களும் நான் தாண்டி சிவபெருமான் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, ஒன்னாண்டி சிவ உடையவனு நான் தாண்டி, உடையவர் பகவான் நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனு நான் தாண்டி, மூணாண்டி சிவ முக்கண்ணனு நான் தாண்டி, நான் தாண்டி, பத்தாண்டி உன் பகவானும் நான் தாண்டி, பகவானும் நான் தான். அடியே பார்வதி, என்னை பத்தி சந்தேகப்படாத. என்ன பத்தி கேவலமா நினைக்காத. நான் தும்பிலையும் இருப்பேன், துரும்பிலையும் இருப்பேன். காற்றாக இருப்பது நான் தான், மழையாக இருப்பது நான் தான். அதாவது ஆண்டவன் சிவபெருமான் சரி படைத்த உயிர்களுக்கெல்லாம் வழிவந்து விட்டு கைலங்கிரி மலைக்கு வருகிறான்னு சொன்னா என்னதாயி? ஆதிபரா சக்தினா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையானது செய்வாளா? பாத பூஜைன்னா அது என்ன வரும்? எப்படி செய்வாங்க? அதாவது என்ன அந்த காலத்துல தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வாராருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? பாட்டி என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? தாத்தாக்கு பின்னாடி வெண்ணி போட்டு வச்சு சரி ராஜி ராஜி என்ன உள்ள வெளியில உள்ள சரி
சரி. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்த மிருகங்கள்லாம் படிவந்து விட்டு கைலங்கிரி மலைக்கு வரும்போது ஆதிபர சக்தியானவா ஆமா ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பாத பூஜை செய்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா நல்ல மலரேடு நல்ல மலரேடு திருமலங்கை பார்வதியா பகவான் ஏற்க பூஜை செய்யா பள்ளி மலர் தானே ஆயனாங்கை பார்வதியா மலையும் ஏற்க பூஜை செய்யா இருவாச்சி மலரேடு இருவாச்சி மலரேடு ஈசனுக்கு பூஜை செய்யா திருவாச்சி மலரேடு ஈசனுக்கு பூஜை செய்தா அம்பிகைய பார்வதியா வெயிலை தானே விமலனுக்கு பூஜை செய்தா மலர்களையும் தானே மலர்களையும் தானே மகிழ்ச்சியோடைய பூஜை செய்தா அப்படி ஆதிவெள்ளி கைலாச மலையில் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த வீர்களுக்கெல்லாம் அடியளந்து விட்டு சரி கைலங்கிரி மலைக்கு வரும்பொழுது அதாவது அந்த காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா வேலைக்கு போயிருக்கான்னு வைங்க. இப்ப வடக்கு திசையை பார்த்து தாத்தா வேலைக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? பாட்டி வடக்கு திசையை பார்த்து கால் நீட்டி இருக்க மாட்டாங்களாம். ஓ கால் நீட்டினா மரியாதை குறைஞ்சிடும். இதே தெக்க பார்த்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? பாட்டி தெக்க பார்த்து கால் நீட்டி இருக்க மாட்டாங்களாம். நீண்ட மாட்டாங்க. அந்த காலத்துல சரி வீட்டுக்காரருக்கு பாட்டி அவ்வளவு மரியாதையோட கொடுப்பாங்களா. கட்டிய கணவனை எடுத்து பேச மாட்டாங்களா. கணவனுடைய பேரை வாயால கூட சொல்ல மாட்டாங்களா பாட்டி. கணவன் பேரை கேட்டாச்சுன்னு சொன்னா கருப்பட்டின்னு போய் கடையில கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளை பேரு கருப்பசாமியா இருக்குன்னு வைங்க. சரி கடையில போய் கருப்பட்டி தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? அப்போ முதல் எழுத்து வந்துடும் பாத்தீங்களா? ஆமா. இந்த பையில வரும்ல ஐயா, என்னதுமா? வெள்ளமா? இனிப்பா இருக்கும்ல, ஒரு 100 கிராம் தாங்க. நாட்டு சக்கரையா? இல்ல இனிப்பா இருக்கும்ல. ஓ கருப்பட்டியா? ஆமா. அப்படி கேளு விவரத்தை. சரி இந்த வாங்கிக்க. சரி அந்த காலத்துல அப்படியெல்லாம் மரியாதை கொடுத்திருக்காங்க. சரி ஆனா இந்த காலத்துல இந்த மரியாதை எல்லாம் கிடைக்குமா? மரியாதை 10 பைசாக்கு மரியாதை இல்ல ஆம்பளைக்கு. கிடைக்காதுனாக்கா கையை காஞ்சாச்சு. இல்ல எங்க மரியாதை? முதல்ல கையெழுத்து பார்த்தா பயமா இருக்கு. என்ன பாடுபடுறாரோ. அப்போ இந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அம்மை பரதா தேவியானவள் ஒரு கல்வி கேட்கா. என்ன கேட்கா? ஆண்டவா பரம்பொருளே இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரியணுங்க? அப்போ சரி ஆண்டவா பரம்பொருளே இந்த சூரியன் சந்திரன் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். சூரியனும் சந்திரனும் எனக்கு யார் என்று சொக்கநாதர் உடனடியாக எனக்கு நீங்கள் சொல்லணும். அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், என்னம்மா? அடியே பார்வதி, என்ன பகவானே, இந்த சூரியன் தான் என்னுடைய வலது கண். வலது கண்ணு சூரியன். சந்திரன் தான் என்னுடைய இடது கண். இடது கண்ணு. உடனே பார்த்தால் ஆதிபராசக்தி என்ன நினைக்க? ஆண்டவன் பகவானுக்கு என்ன நம்ம பாத பூஜையை செய்தோம். 24 மணி நேரமும் கூட இருக்கும். பணிவடையெல்லாம் செய்தோம். சரி இந்த ஆண்டவன் பகவானுக்கு படியரிசி எல்லாம் எடுத்து கொடுப்போம். ஆனா இந்த வத்தான் பகவான் சரி நம்மள மறந்துட்டு சூரியனை வலது கண்ணு சொல்றாரு, சந்திரனை இடது கண்ணு சொல்றாரு. இன்னைக்கு வர ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. சரி அப்படி என்று சொல்லி ஆமோ சக்தியானவ என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? அங்கே ஆதிவெள்ளி கைலாசத்து பார்வதியா பகவானே அவனுக்கு பின்னாலே கண்ணை மூடினாரே. சூரியனி ஒளியுமில்லை, சூரியனி ஒளியுமில்லை, சந்திரனில் ஒளியுமில்லை.
அம்மா இந்த ஊஞ்சல் ஆட்டேன். இந்த ஊஞ்சல் அசைச்ச உடனே வீட்டுக்கார மட்டும் சொன்னா அவன் என்ன செய்வா? ஒரே தள்ளுவோ வாசல போய் நடக்கணும். இப்ப நம்ம வீட்டுல நடந்தது கேளு. என்ன கல்யாணம் முடிச்ச புதுசுல நானும் நீ சொன்ன மாதிரி ஆமா உங்க அம்மையிட்ட சொல்லி ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் அசைச்சு விடல அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. ஊஞ்சல்ல உட்கார்ந்து இழுத்து விட்டா பாரு, எழுத்து விட்டு காம்பவுண்ட் சோருக்கு அங்கோடி போய் இருக்கேன். அதான் கூட குழந்தையா வீடு. ஆமா சரி ரைட். பேர் என்ன செய்ய விவரமா தான் அவளை இழுத்து விட்டுருக்கா. ஆமா இப்போ வித்தியாச்சு இப்ப கிடையாது. குழந்தையா வீட்டுல போய் விழுந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சரி இருக்கும். அப்போ குழந்தையால இல்லையே எனக்கு தான். சரிதானே, குழந்தையால இருக்க வீட்டுல பெண்ணு எடுக்கல. சரி எப்படி கவலையை பத்தியல? சரிதானே. அப்போ ஆமா இந்த ஆண்டவன் சிவபெருமானை அம்மை பருவா தேவியானவள் பொன்னுச்சலில் அமர வைத்து ஆண்டவனுக்கு பின்னாடி வந்து 2 கண்களையும் மூடினாள். சரி 2 கண்களை மூடிய போது சரி சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் இரேழு உலகம் எல்லாம் இருளடைந்து போச்சு. ஒரே இருட்டு. அதாவது என்னதாயி, நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நம்மளால இருக்க முடியுமா? 10 நிமிஷம் வீட்டுல இருக்க முடியாது. இப்ப அடிக்க வேலுக்குள்ள ஓடி வாமான்னு வரும். அடேங்கப்பா, எங்க போவான் இருக்கு, உடம்பு தாங்க மாட்டேங்கல. அதாவது என்ன கரண்ட் இல்லாம கூட இருந்துருவாங்க. சரி செல்லுல சார்ஜ் போடாம இருக்க முடியாது. செல்லுல சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட் தேவை. ஆமா, செல்லு இல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், வீட்டுல உட்காரவே முடியாதுல்ல. முடியாது. அப்ப ஆண்டவருடைய கண்களை மூடிய போது நம்ம கையில செல்லு வச்சிருக்காங்க பாரு. செல்லு இல்லாம ஆளை பார்க்க முடியாதுல்ல. சரி பட்டன் செல்லு தான் வச்சிருப்பாங்க, தாத்தா முதற்கொண்டோம். சரி இப்ப அப்படிலாம் இல்ல. என்ன 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் டச் தான். ஒரே டச் தடவை அந்த திண்டுல கூட வைக்கலாம். இங்க ஒண்ணு வைக்கணும். ஒரு பெட்டியா எக்கோ இல்லல்ல. அங்கரிய தீக்குச்சிருக்கான். சரி இதுல மட்டும் நமக்கு ஒரு பெட்டி இருக்கு. இப்ப சரி ரைட்டு சீக்கிரம். அப்படி 7 உலகம் எல்லாம் இருளடைந்து போச்சு. இருட்டு உடனே பார்த்தார் சிவபெருமான். என்னம்மா, தான் படைத்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று தான் நெற்றிக்கண்ணை தான் திறந்தார். நெற்றிக்கண்ணை திறந்தான் சிவபெருமான். அப்படி நெற்றிக்கண்ணை தான் திறக்கும் பொழுது சரி அந்த நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பமானது ஆமா அம்மை பார்வதாதேவி உடம்புல வேர்வையா வெளுத்து கொட்டுது. பார்வதா தேவியிலே உடம்புல இருந்து வேர்வையா கொட்டுது. உடனே பார்த்தார் சிவபெருமான். ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். அந்த வேர்வை துளிகளை எல்லாம் எடுத்து பார்வதி வேர்வை பூலோகத்தில் விழுந்தா பூலோகம் அழிஞ்சிடும். சரி, ஆகாயத்தில் விழுந்தா ஆகாயம் அழிஞ்சிடும். சரி, இது பார்வதி வேர்வையை திரட்டி எடுத்து என்னமா செய்தாரு? தன் தலையில் கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். கங்கா தேவியாக ஆண்டவன் சூடிக்கொண்டார். அதில் 7 வேர்வை துளிகளை மட்டும் எடுத்து பார்வதி வேர்வையில இருந்து 7 துளியை எடுத்து ஆண்டவன் சிவபெருமான் ஆமா மக்களுக்காக 7 கடலாக பிரதி செய்தார். ஆமோ நாமத்தை கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஓங்கி சாம்போ தீவு அப்பா தீவு கப்பா பஞ்சாம் கடல் ஓர் கடலா ஆண்டி சக்கர கரையோ அப்பா கரையோ அப்பா.
கருப்பு கடல் கருப்பு கடல். மூன்றாவது கடலானது அது என்ன கடல்மா? அதுதான் மோர்க்கடல். மோர்க்கடல். பார்க்க மாறி மாறி இருக்கும். சரி. ஆனா சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது. அதுவும் உப்பாத்தான் இருக்கும். சரி. நான்காவது கடலானது என்ன கடல்? அதுதான் தயிர் கடல். தயிர் கடல். பார்க்க தயிர் மாதிரி இருக்கும். சரி. அதையும் சாப்பிட முடியாது. அதுவும் சாப்பிட முடியாது. அதுவும் உப்பாத்தான் இருக்கும். சரி. ஐந்தாவது கடலானது என்ன கடல்? அதுதான் அரியம்மாள் சொல்லிக்கொள்ளும் பார்க்கடல். திருப்பார்கடல். ஆறாவது கடலானது அதுதான் நல்ல தண்ணீர். நல்ல தண்ணீர். அப்படி இந்த 6 கடலையும் சூழ்ந்திருக்கக்கூடியது. சரி. 7வது கடலானது பெருங்கடல். பெருங்கடல். அப்படி இந்த 7 கடல்களையும் தாண்டி ஆமோ நாடு இருக்கிறது தெரியுமா? அது என்ன நாடுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு. காவலர்கள் போலும் நாடு. குடமலை பொழிய நாடு. வேசு நாடு. விளையும் நாடு. விளையும் நாடு. வாச்சி மலரும் நாடு. மஞ்சள் விளையும் நாடு. வாச்சே மலரும் நாடு. விளையாடும் வயதே விரியாடும் மரம் போல மரம் போங்கே இருக்கும் நாடு. நாட்டு எல்லாம் பெயர் பாடை. நாடு எல்லாம் பெயர் பாடை. பட்டணமா நாட்டிலையும் நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. புகழநாடு புகழநாடு. கோடமழை பொழியும் நாடு. குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு. சரி. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. இருவாட்சி மலர் நாடு. அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் எந்த நாடு? எந்த நாடு? இதுதான் நாடு எல்லாம் பெயர்படைத்த நாவலோகம் பட்டணம். நாகலோகமனம் பட்டணம். அப்படி இந்த நாவலோக பட்டணத்திலே ஆமாதாயி. யார் யாரெல்லாம் ஆண்டவர்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டவர்கள்? பட்டணத்தே நாவலோக பட்டண நாகமோடி ராஜாம்மா நாக தண்ணி வெங்காயம் மன்னவேறு மனைவியோ மன்னவேறு மனைவியோ அவருடனே ஆண்டுவாரா கொண்ட வேணும் தேவியோ குணமுடனே ஆண்டுவா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றும் வாய வாழ்ந்தோவா ஓவும் நல்ல நாடும் போலுடனே ஆண்டோவா தகமும் நல்ல சதையும் தகமும் நல்ல சதையும் ஜனமுடனே ஆண்டவாரா அப்படி நாடு எல்லாம் பெயர் படைத்த சரி. நாகலோகம் என்னும் பட்டணத்திலே நாகலோகமனம் பட்டணத்தில் நாகமுடி ராஜமன் என்னும் நாகக்கண்ணி வெண்கொடையானவளும் என்னாச்சு? என்னாச்சு? அதாவது பேராசிய பத்தியலா நானாவுக்கு நானா அழகான பெயர் பொருத்தம். அதாவது அந்த காலத்துல ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொன்னா ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னா ஜாதகத்துல 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 9 பொருத்தம் ஒழுங்கா இருந்தாங்க இந்த வாழ்க்கை ஒழுங்கா நடக்கும். ஏன் 8 பொருத்தம் என்னவோ அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு போயிடும். பிச்சுக்கிட்டு போயிருமா? ஆமா. போயிரும். தலையில நிக்கும் போலனே. ஆமா. அப்போ சரி. 9 பொருத்தம் சொன்னா என்னதாயி? அதுல ஒரு பொருத்தமானதுதான் பெயர் பொருத்தம். ஓ
ராசி பொறுத்தெல்லாம் பார்த்துதான் இந்த காலத்துல எல்லாம் திருமணம் முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அப்படி நடத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பையனுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொன்னா, கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா அவனுக்கு கல்யாண ராசி கூட பார்ப்பதற்கு ஜாதகத்தை பார்க்க முடியல. பிறகு ஏன்னு சொன்னா என்ன பண்ணுனா, அவன் தான் 19 வயசுல கூட்டிட்டு வந்து நிக்கானே. எங்க இருந்தே கூட்டு வந்துடுறான். எங்கே படிக்க போனா அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். ஆமா, சரி. இப்பெல்லாம் என்ன வட மாநிலத்தில இருந்து இப்ப திருமணம் முடிச்சுட்டு வருது காலம் வந்தாச்சு. ஓ, இந்திக்கார பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வருது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டு பொண்ணு இந்திக்கு வருது. சரி, நடக்குதா? சீனாக்காரன் எங்க வரான்? சரி, இங்க உள்ளவங்க சீனாத்துக்கு போறாங்க. ஓ, சீனாக்காரன் சப்பமுக நம்ம சீனாவுக்குள்ள இருக்கு. சரிதானே? ஜப்பான் நாட்டுக்காரங்க. சரி, ஏன்னு சொன்னா உலக நடப்பெல்லாம் அப்படி இருக்கலாம். உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. பிள்ளை வேலைக்கு போயிருக்கான்னு நினைச்சோம்னா பிள்ளைய காணாம போயிருக்கு. சரி, திருப்பூர்ல பையன் பனியன் கம்பெனில நிக்காம சொன்னா ஒரிசாவில இருக்க பிள்ளைய இங்க கூட்டு வந்துருக்கான். அங்க வந்துருதான். ஆமா. அப்ப இந்த நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவரும் சரி மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவரும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னதாயி அந்த வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த வீட்டுக்காரமா 2 வார்த்தை கேட்கணும். அடுத்த அறையும் சொல்லுது, என்னைய எடுத்துக்கங்க, என் வீட்டுக்காரி உங்க அம்மையை எடுத்துக்கங்க. சரி, நான் எதை சொன்னாலும் அப்படி ஒரு மொழி முடிச்சு அப்படி நீ போல பரவாயில்லையே, கேட்க நல்லா தான் இருக்கு. அப்ப நடக்கல இங்க அப்படி இல்ல நடந்தா சந்தோஷம் சொல்லுதா. நடக்குன்னு யாரையும் நம்புதியலா? ஆண்டா பத்தியா பாப்பாவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா சரி ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும். மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் சரி மனைவி விட்டு கொடுக்கணும். ஆமா, 2 அடி கொடுத்தாலும் சரி அடிச்சுடுங்க ஐயா. இப்ப உள்ள காலத்துல அடிச்சத்துக்கு ஜெயில தூக்கி வச்சிருவாங்க. அப்படியா? சும்மா இருக்க முடியாது, பிச்சு இழுத்துருவாங்க. சரி, ஆனா இந்த நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவரும் என்னதாயி அதாவது இந்த பூ நாடு சேர்ந்தா எப்படி இருக்கும் பத்தியலா? கமகமான் இருக்கும். கம்மகம்மானு வணக்கம்ல. சரி, அதே போலவே இந்த நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்குடியானவரும் என்ன ஆண்டு வரும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன சொற்றுக்கள்லாம் இருக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? ஆடு ரேக்கே மாடு சேலை இருக்கு. ஒரு கோயில் குறைக்கு 4 சேலை. ஆனா கோயிலோட ஒரு நாள் தான் விளக்கு
பூசைக்கு ஒரு சேலை, ஒரு சேலை, தீர்த்தம் வரும்போது ஒரு சேலை, அதுக்கு ஒரு சேலை, அன்னதானம் வைக்கும் போது ஒரு சேலை, ஒரு சேலை. அதே மாதிரி உனக்கு ஒண்ணு எடுத்து வந்துருக்கலாம்ல. அடுத்தால சரிதானே? சரி, அதாவது என்ன எங்களுக்கு ஒரு ரகத்துக்கு ஒரு பீரல் போட்டதே காணாது. உங்க ரகத்துக்கு ஒரு பீரியட் போட்டு அவ்வளவுதான். ஆம்பளை திருவோட எடுத்துட்டு தான் போனோம். போண்டு வர கல்யாணம் முடிக்கல வாங்கி கொடுத்தானே ஆகணும். எடுப்போம். ஆமா, அதாவது ஒரு ரகத்துக்கு ஒரு பீரல் வச்சாலே எங்களுக்கு காணாது. சரி, அப்ப நாங்க 3 பீரல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்படி என்ன ரகமெல்லாம் இருக்கு? அதாவது பூனம் சேலை இருக்கு, பூனம் சாரி, காட்டன் சேலை இருக்கு, காட்டன் சாரி, ஒர்க் சாரி இருக்கு, ஒர்க்ஸ், சாஃப்ட் சில்க் இருக்கு, சாஃப்ட் சில்க்ஸ், பட்டு சாரி இருக்கு, பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. சரி, சரியா? ரொம்ப சரி இருக்கு. ரொம்ப என்னைக்கு சேலை கட்டுனா அவர் பார்த்தாரு போய் கட்டலவா கட்டிருந்தா வாங்கியிருப்பாங்க. அப்பா சொல்லியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு. சேலையில இவருக்கு அத்தனை ரகம் இருக்கு. சொல்லி அப்படி சொன்னா இப்ப அங்கோடு விழுந்துறது என்னால தூக்க முடியாது. ஆமா ஆமா, அந்த ஆம்பளைக்கு ஒண்ணும் கிடையாது. ஆம்பளைக்கு 2 4 நார்ன வேட்டி தானே இருக்கு. இப்ப நீங்க கட்டிருக்கீங்க சேலை பேர் என்ன சொல்ற? தெரியாதுதா. ஒரு சேலை எடுக்கணும்னு சொல்லி என்னைய கொண்டு செல்வராணியில கொண்டு விட்டு 3 சேலை எடுத்துட்டு வந்துட்டு. சரி சரி, ஒரு சாஃப்ட் சில்க் வச்சுக்கிடுவோமே. சாஃப்ட் சில்க்ஸ். ஆமா, சரி. அக்கா ஏதாவது பேர சொல்லுங்க. ஆமா ஆமா. அப்ப இந்த நாகமுடி ராஜமணனுக்கும் நாகக்கண்ணி வெங்குடார்களுக்கும் என்னாச்சு? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அழுக்கு வெட்ட வீடு இருக்கு, இருக்கட்டும். சொத்து இருக்கு, சுவை இருக்கு, சொந்த பந்தம், ஏகப்பட்ட சொந்த பந்தம். அதே அப்பா நான் இருக்காங்களா முன்னால இருக்கிறது எல்லாம் நம்ம சொந்தம் தான். எல்லாமே நம்ம சொந்தம் தானே. சரி, அதாவது என்ன எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுவை எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அந்த ஆடு மாடு வந்து நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுமா அந்த பீரலுக்கு சேலை வச்சிருக்கோங்க. சரி, சேலை வந்து நம்மள அம்மா அப்பாவை கூப்பிடாதில்ல. சரி, கனியிலே சிறந்த கனி என்ன கனி தம்பி சொல்லு பாப்போம். கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனி தம்பி? அப்படி போடு. உங்களுக்கு ஏத்தாடுவான். மாங்கனியா எனக்கு பிடிச்சது எங்க மைனி முத்துக்கனி. எப்படி? செல்லக்கனி மைனியா? ஆமா, நான் கேட்டது கனியிலே சிறந்த கனி என்ன கனி? எனக்கு பிடிச்ச முத்துக்கனி. முத்துக்கனியா? ஆமா, செல்லக்கனி. அந்த கனி செல்லக்கனி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லக்கனியா? ஆமா. அதாவது எனக்கு அவங்க மைனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லுக்கு வந்திருக்கோங்க. ஒரு ஆளுக்கு மைனி நினைப்பு. ஆமா, ஒரு ஆளுக்கு கொழுந்தியா நினைப்பு. பின்னாடி ஒரு ஆளுக்கு மாமியார் நினைப்பு. யாருக்கு? உங்க தாத்தாவுக்கா? அவர்தான் இருக்காரு. பின்னால உங்க தாத்தா தான் இருக்காரு. கொண்டாடி நினைப்பு யாருக்கும் வரல. இந்த நல்ல இடத்துல அதையே ஞாபகப்படுத்துது. சொல்லில் எடுக்காம எல்லாருக்கும் போயிடும். நாங்களே இங்க வந்து சந்தோஷமா இருக்கோம் மறந்துட்டு. அவ்வளவு பேர் ஞாபகப்படுத்து. சரிதானே? சிறு டிவி போட்டு விடுவாரு, எல்லாரும் ரெண்டும் கேட்டுட்டு அவ்வளவுதான். எல்லாருக்கும் அறதான். சரி, கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா என்ன கனி? எல்லாருக்கும் பாருங்க பிள்ளைக்கனி. அம்மா, அப்பா, மாமா, சித்தி, சித்தப்பா, இது எங்க மாமா. 500 நோட்ல 5 நோட்டு ஒரு பைக்கில் இருக்கு. என்ன போய் எடுத்து செக்அப் பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்டாலும் வச்சிருக்காரு உள்பையில. ஸ்கேன் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு உடம்பு மொத்தத்திலே ஸ்கேன் பண்ணிட்டேன். அவன் டவுசர் போட்டு உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கே ஸ்கேன் பண்ணிட்டேன். டவுசர் மட்டும் இல்ல அவர்கிட்ட. சரி, அது ஸ்கேன் பண்ணியாச்சு. அப்ப இந்த நாகமுடி ராஜனிடத்திலே ஆமா நாகக்கண்ணி வெண்கொடியானது. ஆமா, பிள்ளைகளா கவலையதை எப்படி சொல்லி புலம்புகிறான் தெரியுமா? எப்படி அம்மா? பண்ண பண்ண என் கண்ணவா, பண்ண பண்ண என் கண்ணவா, அதுக்கூடாய சீமா, ஆடு ரெண்டு என்ன செய்யா, ஆடு ரெண்டு என்ன செய்யா, கத்தரிக்க தோட்டத்தீரா, கத்தரிக்க தோட்டத்தீரா,
கண்ணீரை முத்தா கண்ணீரை அப்படி நாமலோக பட்டணத்திலே சரி இந்த நாகமுடி ராஜமன்னிடம் நாற்கண்டி பெண்குடியவள் சொல்கிறார். என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா? மன்னவா என் கண்ணவா, எங்க வீட்டுல உங்களை தானே எங்க வீட்டுல உங்களை தானே இந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த மனைவி மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்கும் கொஞ்ச நாள் போக போக கூப்பிடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல. கல்யாணம் முடிச்ச புதுசுல எப்படி கூப்பிடுவாங்க? அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மாசம் புது பொண்ணு புது மாப்பிள்ளை. இந்த அம்மா போன் அடிக்கும். அப்படி எல்லாரும் கொஞ்சம் பின்ன போங்க. பின்னாடி கீழே விழுந்துருவோமே. ஐயோ அந்த பின்ன இல்ல. அப்படியே உங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாசம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின்ன போங்க. அப்படி கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணிட்டீங்களா? அக்கா நினைக்காவா? சரி அந்த கொடுமை வேற யார் பாப்பா ஞாபகம். அது சந்தோஷமான விஷயம் தானே. என்னமோ கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்துக்கு சந்தோஷம் தான். அது பிறப்புலாம் கஷ்டம் தானே ஐயா. அதுக்கு பிறகுள்ள சங்கடம் தானே. அது பிறகு வர கஷ்டத்தெல்லாம் முதல்ல நினைச்சுட்டு இருந்தா கல்யாணமே கெட்ட மாட்டாங்களா உலகத்துல? என்ன செய்ய? சரி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மாசம் இந்த அம்மா போன் அடிப்பா. எப்படி? எத்தா அத்தா எத்தா அத்தா என்ன குழம்பு வைக்கட்டும்? என்ன குழம்பு வைக்கணும்? எப்படி இருக்கு பத்தியடா? சுண்டத்தை குழம்பு வைக்கட்டுமா? அட நல்லா இருக்குமா. 4 மாசத்துல இப்படி பேசுவாங்க. இப்படி பேசுவாங்க. ஆமா சரி. அதே இது ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் ஆயிட்டு. ஐயா ஐயா என்ன குழம்பு வைக்கட்டும்? என்ன குழம்பு வைக்கணும்? அத்தான்ல இருந்து எங்க போயிட்டாரு? ஐயாவாயிட்டு. ஐயாவாயிட்டாரு. இது 1 வருஷத்துல. சரி ஒரு 1.5 வருஷம் தாண்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 வருஷத்தை தாண்டி 3 வருஷம் ஆயிட்டு வைங்க. எவனை கூப்பிடுதா? எங்க இருக்க? எவனை கூப்பிடுதா? என்ன குழம்பு வைக்கணும்? வந்து திங்க போறியா? என்ன செய்ய போற? தின்னா தின்னு இல்லைன்னா பேர் பதிக்கும் அம்மாட்ட பத்தி அதான் உள்ள லாக் பண்ணிட்டு படுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. சரி இதே ஒரு 5-6 மாசம் 5வது வருஷம் தாண்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் 8 வருஷம் ஆயிட்டு வைங்க. ஏன் மடமுட்டி போயில? இல்லையா பிள்ளையா? பிள்ளை இல்ல புருஷனை தான் இந்த கேள்வி. வீட்டுக்காரரு. ஆமா. அப்ப உங்க வீட்டுல யாராவது கூப்பிட்டாங்களா? எனக்கு தெரியாது. அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வீட்டுல மட்டும் இல்ல. சரி எல்லார் வீட்டுல ஏதாவது நடக்கு. செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாச்சுன்னா பாசம் அதிகமா இருக்கு. ஏழை ஓலன்னு கூப்பிட்டா பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி மனசை தேர்த்திக்கிடணும். அவ்வளவுதான். அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கவங்க தான் உரிமையோட அப்படி கூப்பிடுவாங்க. சரிதானே? இப்படி சொல்லுவா 5-6 வருஷத்துல. சரி இதே ஒரு 10-15 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 16 வருஷம் ஆச்சு. அடே அப்பா 14 வருஷம் ஆகுதுன்னு யாரும் நம்ப முடியுதா? நம்ப முடியாதவங்க. கல்யாணம் 3 புள்ளி இருக்கு. இந்த பேரம்பத்தி எடுத்தாச்சு. எடுத்தாங்க. இவருக்கு கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் ஆகுதான். பேரம்பத்தி எடுத்தா 16 வருஷம் ஆக்குறாங்க. சரிதானே? இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு 14 வயசு. அக்கா பிறந்திருப்பாங்க. சரி அப்ப 15 வருஷம் கழிச்சிட்டு வச்சுக்கோங்க. என்ன உங்களுடைய கிழமையெல்லாம் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில கேட்கவே முடியாது. ஒரு ஆளு பேர்க்க முடியாது. எல்லாரும் ஓடிடுவாங்க. சொன்னா அவங்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. அப்படி சொல்லாது அப்படி சொல்லாது. அப்ப சரி இந்த நாகமுடி ராஜனிடத்தை நாற்கண்ணி வெங்குடியானவள் சொல்கிறார். என்ன சொல்லுதா? கத்தரிக்காய் தோட்டத்துல எனக்கு காய் பறிக்க பிள்ளை இல்லை மண்ணா. பூசணிக்காய் தோட்டத்துல எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்லை. அந்த பிள்ளையாரு இப்ப பூசணிக்காய் தோட்டத்துல போய் விட்டா பூசணிக்காய் பறிக்குமாமா? பிச்சு எரிஞ்சிட்டு போயிடும். பூசணிக்காய் கொடியெல்லாம் தெரிஞ்சிருவான். சரி தலையில தூக்கி போட்டு அம்மா தலையில தூக்கி மண்ணல்லி சமந்தி அம்மா மேலே அடி போட்டு தாத்தா மேலே அடி போட்டு பாட்டி மேலே அடி போட்டு உருண்டுருவான். உருண்டு கரகரன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. இருக்கும்போது அள்ளி போட்டுருவானா? ஆமா. எப்ப எப்படி காத்துட்டு இருக்கான். கடைசியில போடுறது முன்னாடி உயிரோட போட்டுருவோம். சரி அதாவது என்ன இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியா அலைவாங்க. கோயிலா அலைவாங்க. அதை கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறந்துட்டானு வைங்க. அந்த பிள்ளைய சொல்லுவா. என்ன சொல்லுவா? ஏழை உன்னை பெற்றதுக்கு ஒரு கோயில்ல பெற்றிருக்கலாம்ல. ஏதோ ஒரு கல்ல பெற்றிருந்தா சோப்படையாது. அவங்கள திருட்டு போய் அது ஒரு இடத்துல இருந்திருக்கும்ல. எனக்கு என்ன இடத்துல வர அப்பா துருக்கிட்டு வர அப்பனே கல்யாணம் முடிக்கும் போது 6 மாசம் நல்லா தான் இருந்தா நான் சொன்னதை பூரா கேட்டான். சரி அதுக்கப்புறம் தான் அவன் சுயரூபமே தெரியுது. ஆமா அதுக்கப்புறம் தான் வித்தியாசமா இருக்கான். ஒரே கடைக்கு 12 மணி அவன் கடைக்கு போயிருந்தான். அங்க போறீங்க இங்க போறீங்க ஒவ்வொன்னே காலி பண்ணி இப்ப இருக்க வீட்டோட லோன் வைக்கணுங்க. லோன் போடணுங்க. ஆமா லோன் அலையதுக்கு 3வது மாசத்துல நெக்லஸ் கேட்டான். ஆமா
ஆமா. 6வது மாசத்துல கம்மலை கேட்டான். 1 வருஷத்துல காது மாட்டிய கேட்டான். பிறகு 2 வருஷம் ஆச்சு செயின் மாலை செயினை கேட்டான். ஆமா. இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மஞ்சள் கயிறோட தான் இருக்கு. கடைசி தாலி செயினையும் கொடுத்துட்டு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் தான் இருக்கு. அதுதான் மங்களகரமா இருக்கும். மஞ்சள் கயிறோட இருக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் கயிறு வைக்க முடிஞ்சா வச்சிருவாரு. சரி, வைக்க முடியாதுல்ல. போன வாரம் ஒரு வீட்டுல மஞ்சள் கயிறு எங்க தொங்குது தெரியுமா? எங்க தொங்குது? புள்ளிக்காய போடுற கொடியில தொங்குது. ஒரு குளிக்கும் போது நனைஞ்சிருக்கும், அதெல்லாம் கலத்தி வச்சிருப்பாங்க. என்னக்கா அப்படின்னு அது கிடக்கிட்டு தம்பி எங்க கிடந்தான்னு எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு மதிப்பு 50 தான் முடிஞ்சு போச்சு. அதாவது சரி, வீட்டுக்காரர் ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் அப்படி செய்ய போகுது? வீட்டுக்காரர் ஒழுங்கா இருந்தாலும் இந்த அம்மா கரெக்டா 200 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வேணும்னு சொன்னா சரி, அந்த அம்மா கையில 150 கொடுக்க வேண்டாமா? கொடுத்தா அவங்க மட்டும் சேலையும் இது பண்ணி அங்கே வைப்பா. 200 ரூபாய்க்கு 125 ரூபாய்க்கு ஒண்ணு போட்டுட்டு 125 155 நான் தப்பா சொல்லிட்டேனோ? ரேட்டை கூட்டிட்டேன்னா 1000 ரூபாய் சும்மாவா தராங்க உங்களுக்கு? அந்த கூட்டிங்க தராங்க. 155 ரூபாய்க்கு போட்டுட்டு 50 ரூபாய்க்கு சைடு தின்றுறாரு. சரி, 200 ரூபாய் சோழி முடிச்சுட்டு வந்து இங்க வந்து லப்பி நம்ம சட்டாப்பை கொண்டு அடிக்காம என்ன செய்வா? போடத்தானே செய்வா. பிறகு போடத்தானே என்ன செய்வா? தம்பி நீலாம் கல்யாணம் முடிச்சு கரெக்டா இருந்துக்க பாத்துக்க. ஆமா, ஆத்தா போச்சு. நான் நல்லதாண்டே இருந்தேன். சரியாதான் இருந்தாரு. உனக்கு ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. சரி தம்பி, ஆங்காரத்துல பேசலாம் இருக்கு. அவன் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்ப சரிதானே? இப்பவுமே கணக்கு போட்டதா இப்ப வந்து சேரல தம்பி. ஆமா, அது சரிதானே? சரி, அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே சரி நாகமுடி ராஜனிடத்துல சொல்கிறார். என்ன சொல்லுங்க? என்னவா எங்கனவா சுவாமி, இது நாள் இதுவரைக்கும் நமக்கு ஒரு பிள்ளை செல்வமானது இல்ல. குழந்தை இல்ல. ஈஸ்வரத்துல நமக்கு மாண்டு மணிகள் சொன்னா சரி, நமக்கு கொல்லிப்படுவதற்காக ஒரு பிள்ளை செல்வம் வேணுமே மண்ணா. கடைசி நேரத்தில் அப்பா அம்மான்னு அழுதுக்கு பிள்ளை வேணுமே அப்படி என்று சொல்லி ஆமோ நாகமுடி ராஜமணிடன் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா புலம்புறா? அண்ணா தாங்கரை என்ன சொல்லுங்க? என்னவா எங்கனவா சுவாமி, கடைசி வரத்தில் நம்ம மாட்டு மனிதன் சொன்னா ஆமா, நமக்கு கொல்லிப்படுவதற்காக ஒரு ஆண் குழந்தை வேணுமே மண்ணா. வேணுமே சாமி. சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா சரி, கடைசி காலத்துல கொல்லிப்பட உதவுவான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு ஆம்பளை பையன் இல்லை, நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு அடுத்து பாப்போம் 3 மொட்டை பிள்ளையா பெற்று வச்சாச்சு. சரி, உங்க தாத்தா சொன்னாரு இன்னொன்னு பாருங்க, நான் தான் வேண்டான்னு. எனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான்தான். ஆமா, அதுவும் பொட்டை பிள்ளை பத்தி நினைச்சு கடைசி நீ 3வது பிறந்த. அதாவது என்ன, ஆம்பளை பிள்ளை பெற்ற அம்மாட்ட போய் கேளுங்க, அந்த அம்மா வயிற்றுல எப்படி நெருப்பு கட்டிட்டு இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். என்னைக்கு நெருப்பு கட்டிட்டாங்க, ஜெகஜோதியா இருப்பாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஓடி போய் அம்மையை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்னமா செய்யணும், என்ன வேணுமா உனக்கு?
சரி சப்பாத்தி வாங்கி தரட்டுமா, புரோட்டா வாங்கி தரட்டுமா, சரி பிரியாணி வாங்கி தரட்டுமா, சரி அப்படின்னு பிள்ளை ஆம்பளை பையன் அப்படியே அம்மாவை தாங்குனாங்கன்னு தாங்குவோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லையோ வேறு மாமியாருக்கு ஒரு காய்ச்சல் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், வாய் கட்டிக்கிட்டு பறந்து போயிருவான் மாமியாருக்காக. பெற்ற தாய் கிழப்புன்னு பார்க்க மாட்டான், எத்தனை கை கொடுக்க. அப்ப எனக்கு ஆம்பளை பையன் இல்லையே, பச்சை தண்ணி கூட போய் கொடுக்க மாட்டான். அப்படிதானே பாட்டி? அப்ப நான் தப்பிச்சுக்கிட்டேன், தப்பிச்சுக்கிட்டு ஒரு நீர். ஆமா, அப்புறம் என்ன ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இருக்கு, வேண்டாம் இனிமே. ஆமா சரி, என்ன ஆம்பளை பிள்ளை இன்னும் வேண்டாமா, ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஒருவேளை இருக்கலாம் சொல்ல முடியாது. சரிதானே, வேற வந்து கம்ப கொண்டு வரியப்ப ஆபரேட்டர் சிரிப்ப பாரு, அவருக்கு கட்டமுக்கன்னு சிரிக்க இருக்கிறாங்க. ஆமா சரி, அப்போ ஆமா இந்த நாகமுடி ராஜகிடத்திலே நாகக்கண்ணி வெண்குடானவள். ஆமா, நாகக்கண்ணி வெண்குடியானவள் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, கனவு நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத, கனவு நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, குழந்தை நாயகன் கவலைப்படாத, கனவு நானும் கூட இருக்கேன், கவலைப்படாத. மனவருந்தாரே அம்மா, மனவருந்தாரே, மனவருந்தாரே அம்மா, மனவருந்தாரே, மண்ணை நானும் கூட இருக்கேன், மனவருந்தாரே, மண்ணை நானும் கூட இருக்கேன், மனவருந்தாரே, மனவருந்தாரே அம்மா, மனவருந்தாரே, மனவருந்தாரே அம்மா, மனவருந்தாரே, மண்ணை நானும் கூட இருக்கேன், மனவருந்தாரே, மண்ணை நானும் கூட இருக்கேன், மனவருந்தாரே. வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே, பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே அம்மா, வருத்தப்படாதே, பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே, பிள்ளையாக நான் இருக்கேன், வருத்தப்படாதே. நாகமுடி ராஜமண்ணே, சரி நாகக்கண்ணி வெண்குடத்திலே சொல்கிறார். என்ன சொல்லுங்க? அடியே பெண்கொடியே, என்னங்க என்னங்க, நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதடி. எனக்கு வருத்தமே இருக்கு. என்ன, நம்ம கூட கல்யாணம் முடிச்சவங்க 10 பிள்ளை 12 பிள்ளைய போட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அப்படியா? ஆமா. அதாவது என்ன, பிள்ளைய பெற்றாலும் கஷ்டம், சரி பெக்காம இருந்தாலும் கஷ்டம். அது என்ன, பெற்றாலும் கஷ்டம் பெறாலும் கஷ்டம், பிள்ளை படுத்துற பாடுக்கு. சரி, ஏண்டா இவனை பெத்தேன்னு இருக்கும். சரி, பெக்கன்னு வச்சுக்கணுங்களே. என்ன, பெருக்கு ஒரு 4 பாட்டி இருக்கும். பெரியம்மா என்ன சொல்லுவாங்க? பாட்டி இந்த பாட்டியை சொல்லல, சொல்லி சும்மா சொல்லி நம்ம ஒரு பாட்டி தான், இது அரியப்பட்ட பாட்டியே சொல்லுவேன், கருத்தரிக்கப்படுத்த பாட்டியே சொல்லுவோம். ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. ஒரு பாட்டி பேத்தி என்ன சொன்னான்னு கல்ல கொண்டு இருந்துட கூடாதுல்ல, ஒண்ணும் எரிய மாட்டாங்க. இது நம்ம பாட்டி தானே, அப்படியா? என்ன வேணாலும் சொல்லிக்க, சரிதானே? பாட்டிக்கு உனக்கு உரிமை இருக்கு. சரி சரி, பாட்டி தெருவுக்கு ஒரு 4 பாட்டி இருப்பாங்க, அப்படிதானக்கா? இருப்பாங்க, கண்டிப்பா இருந்தாதானே தெருவு. தெருவுக்கு 4 பாட்டி இருப்பாங்க. சரி, அப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏதாயி அம்மா, கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் ஆகுது, ஒண்ணும் சொல்லலையே. ஏதாயி உன் மருமகம் எப்படி இருக்கா, எதுவும் உண்டா விசேஷம்? ஒரு விசேஷமும் காதுல கேட்கலையே. என்னம்மா, உன் முகத்தை பார்த்தோன்னே மருமக முகத்தை பார்க்கும்போது ஒண்ணும் தெரியலையே. ஒண்ணும் தெரியலையே. கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் வந்தப்பாரு ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப இந்த நாகமுடி ராஜமனுக்கும் நாகக்கண்ணி வெண்குடியானவனுக்கும் என்ன ஆச்சு? திருமணம் முடிந்து 12 வருடமாக பிள்ளை செல்வம் இல்ல, 12 வருஷம் பிள்ளை இல்ல. அப்ப நம்ம என்ன பாடுபட்டு இருக்கோம்? பிள்ளை இல்லைன்னா சந்தோஷப்பட வேண்டியது, எதுக்கு வருத்தப்படணும்? அப்படியா? பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சு, அவன் கல்யாணம் பண்ணி வீட்டு உள்ள இருக்க நம்ம ரோட்ல தட்டுல போட்டு ரோட்ல படுக்கணும், திண்ணையில படுக்கட்டி இருக்கும். இது எனக்கு பேசாம நம்ம வீட்டுல அழகா ஸ்பேனை போட்டுட்டு அழகா தூங்கிட்டு இருக்கு, தனியா வந்து சந்தோஷம் போயிடலாமே. ஆமா சரிதானே, இப்படி ஆசை இப்போ என்ன செய்ய உண்மை தானே. அப்போ சரி, இது நாகமுடி ராஜமன்னன் சொல்கிறார். என்ன சொல்லுங்க? அதே நாகக்கண்ணி, என்ன நம்ம தான தர்மங்களை செய்தாலாச்சோ, சரி நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்குமான பாப்பமாடி.
பாப்பா பாப்பா அப்படி என்று சொல்லி ஆமா ராஜமன் கண்ணி வெண்குறியானவையோ சரி எப்படி தான தர்மம் செய்கிறார்கள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா ராஜமன் கண்ணி வெண்குறியோ ஒரு கல்லு இப்படி நிக்கும் அதுக்கு மேல ஒரு கல்ல போட்டிருப்பாங்க ரெண்டு கல்லு இப்படி நிக்கும் சரி மேல ஒரு கல்லடி படுக்க போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அது எதுக்கு எப்படி போட்டிருக்காங்க பஸ்ல போகும்போதெல்லாம் சைடுல கிடக்கும் பாத்திருக்கீங்களா அது எதுக்கு தெரியுமா போட்டிருக்காங்க நடந்து போறவங்க அதுல உட்கார்ந்து எந்திரிச்சு போறதா படுக்க எந்திரிக்கிறதா அதாவது அந்த காலத்துல எல்லாம் சரி தாத்தா மாதிரி வீட்டுல எல்லாம் பைக் கிடையாது சைக்கிள் கிடையாது ஆமா ஒரு கார் கிடையாது சரி ஒரு புல்லட் கிடையாது கிடையாது அந்த காலத்துல யாராவது வீட்டுல சைக்கிள் நிக்கணும்னு சொன்னா சரி அவங்க வீடு தான் பெரிய வீடு பணக்காரங்க வீடு பணக்காரங்க வீட்டுல சைக்கிள் நிக்க வெள்ள வண்டி இருக்கும் எவரடி பேட்டரி வச்சிருக்கவங்க பெரிய பணக்காரங்க கச்சம்டி வாட்ச் ஆமா அது போட்டிருப்பாங்க இப்ப இங்க இருந்து பாவச்சத்தத்துக்கு நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் சரி நடந்துதான் போவாங்களா எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி இவரு போயிருக்காங்க ஆமா ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால கர்ப்பிணிக்கு பிறகு வெள்ளையடிக்கிறதுக்கு ஐயமரத்துல இருந்து நடந்தானே வந்திருக்காங்க அப்படியா ஆமா தாத்தாலாம் சைக்கிள்ல இருந்திருக்காங்களாம் சித்தப்பா வரும்போது சொன்னவல்ல ஒத்தடி பாதையா கிடங்குதுன்னுட்டு ஆமா சரி இப்ப ரோடு போட்டு பல பலன்னு இருக்கு அப்ப நீங்க பிறந்திருக்கவே முடியாது ஆமா அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பியா இறந்திருக்க முடியாது 40 வருஷத்துக்கு முன்னால ஆமா அப்போ சுமையை திங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா அதாவது போற வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா இறக்கி விடுங்கப்பான்னு சொல்லுவதற்கு ஆள் இருக்காது அப்ப இந்த ஐயா என்ன செய்வாரா சுமை தாங்கி தூக்கிட்டு போறது சுமையை அவரே தூக்கி இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா அப்படியே இருப்பாரு அப்படியே அந்த கல்ல ஒரு பிரட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து பாரு சரி கை கால லேசா அசதி போன பிறகு மறுபடியும் அதே மாதிரி பிரட்டி வச்சுக்கிடுவாரு அதே மாதிரி பிரட்டி அவர் கல்ல தூக்கி வச்சுக்கிடுவாரு எனக்கு வந்து துணைக்கு ஆள் வேண்டாம் ஒத்தேர் அவரே பாத்துக்குவாரு ஆமா அதுக்கு பேருதான் சுமை தாங்கி கல்லு ஆமா நம்ம நினைப்போம் எதுக்கு ஒரு கல்ல நட்டி வச்சிருக்கான் போக்கத்தை நினைப்போம் சரி ஆனா அதுக்கு அந்த காலத்துல எல்லாம் இப்படி ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க எது நடந்தாலும் ஓரமா நடந்திருக்கு பாவூர் சத்திர பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடத்துல பல கல் மண்டபம் இருந்தது ஆமா மண்டபத்துல உடைச்சிட்டாங்க காமராஜர் சிலை கிட்ட ஆமா அந்த மண்டபம் எதுக்கு கட்டி வச்சிருந்தாங்க எதுக்கு அந்த காலத்துல எங்க போனாலும் நடந்து போவாங்க நடந்து வருவாங்க நடந்து போறவங்க களைப்பார ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி அந்த மண்டபம் கட்டி வச்சிருந்தாங்க சத்திரம் வச்சிருந்தாங்க அது பேர் தான் பாவூர் சத்திரம் வந்தது ஆமா சத்திரம்னு சொன்னா வாரவங்க போறவங்க எல்லாம் இங்க தங்கி போற இடம் தான் சத்திரம் அது பேர் தான் சத்திரம் ஆமா இப்ப அதுக்கு அடையாளமே இல்லாம போச்சு எந்த அடையாளமும் இப்ப இல்ல அப்ப இந்த நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்ணிடத்திலே சரி ஒரே நாகக்கண்ணி என்னங்க நம்ம 32 வகையான தான தர்மங்களை செய்து பார்த்தோம் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு அப்படி நமக்கு ஒரு பிள்ளை செல்வமானது இல்லை இல்ல இனி ஆண்டவனை நினைக்க வேண்டும் அந்த விஷானது செய்ய வேண்டும் டெஸ்ட் பேபி போடுறோமா டெஸ்ட் பேபியா ஆமா டெஸ்ட் பேபி ஒரு டெஸ்ட் பேபிங்க என்ன பேபி டெஸ்ட் பேபி ஆமா ஏதோ யூடியூப் மாதிரி ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பேபி தான் இப்ப வருங்காலத்துல நடந்துட்டு நடக்குது இப்ப அதுவும் நடக்கணும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதான் நடக்க போகுது அதான் வழக்கமாகி போகும் ஆமா அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாட்டி 12 பிள்ளைய பெற்றான்னு சொன்னா உங்க அப்பா எங்க அப்பா உங்க தாத்தா 14 பிள்ளையா பருத்தி காட்டுக்குள்ள பிறந்தாரா அங்கவே பிறந்தாரு பருத்தி எடுக்க போகும்போது பிறந்துட்டாரு சரிதானே அப்பா அம்மா போகும்போது வயிற்றுல வச்சுட்டு போனவங்க வரும்போது கையில வச்சுட்டு வந்திருக்காங்க கையில தூக்கிட்டு வந்திருக்காங்க அதனால உங்க தாத்தாக்கு பேரு பருத்தி வீரன் ஆமா எப்படி வேற பத்தியெல்லாம் அதாவது பாட்டி மாதிரிலாம் 12 பிள்ளை பெற்றான்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கே தெரியாது எதுக்கு தெரியணும் ஒரே ரூம்ல போட்டு
இன்னைக்கு கருத்தலிங்க படத்துல வரும்போது எப்படி இருக்கு? ஒரு சாணி தண்ணியும் பார்க்க முடியாது. குட்டி ஜப்பான் ஆயிட்டு சித்தப்பா சாட்சிக்கு பின்னால ஆள் இருக்கு. எனக்கு தெரியாது. ஆமா பின்னால ஆள் இருக்கு சாட்சிக்கு. சித்தப்பா இருக்காரு. அவர் வந்து வெளியே காட்டம் ஒளிச்சு வச்சிருக்கோம். பின்னால வந்து பாருங்க. ஏன்னா அவர் வந்து பொக்கிஷம் எங்களுக்கு. அதனால அவர் வந்து நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம். அப்போ சரி இந்த நாகமுடைய ராஜமன்னன் நாகக்கண்ணி விவரத்திலே சொல்கிறார். என்ன சொல்லுதா? நம்ம ஆண்டவனை நினைக்க வேண்டும், அவர் தரிசனம் செய்ய வேண்டும். தீராத நினைக்க தெய்வமே சாட்சி. ஈஸ்வரனை நினைக்க வேண்டும், விருதுதவம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆமா இந்த நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்கிற? நாகராஜே நாகக்கண்ணி என்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவனை நினைக்கவே ஆண்டோ செய்யவே ஆண்டோ ஈசனையோ நினைக்கவே ஆண்டோ இருந்துகவோ செய்யவே ஆண்டோ பகவானை நினைக்கவே ஆண்டோ பகவானை நினைக்கவே ஆண்டோ பாரதமோ செய்யவே ஆண்டோ ஈஸ்வரையோ நினைத்து வந்தார் பிள்ளை கிடைக்கும் நாமோ பகவானை நினைத்து வந்தார் பகவானை நினைத்து வந்தார் பக செல்வம் கிடைக்கிறாமோ சார்ந்த ஆமா வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமையாக வில்லிசை பாடுகின்ற எஸ் புவனாஸ் வில்லிசை குழுவினரை பாராட்டி பரிசீலித்து செல்வச்சிமான்கள் யார் என்று சொன்னார். யார் நாயி எம் ராமர் பேச்சியம்மாள் ஆர் ரமேஷ் சரி ஆர் ராஜாராம் அப்படி அவர்களுடைய அன்பு வரத்தாலே சரி நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசீலித்துள்ளார்கள். முத்தாரம்மன் கோயில்ல சிவராத்திரி பாடும்போதும் வில்லுப்பாட்டை முழுசா கேட்டுட்டு அவங்களும் அங்க வச்சு அன்பளிப்பு கொடுத்தாங்க. ஆமா சரி இதே மாதிரி நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஆமா அதாவது என்ன எவ்வளவுதான் நம்ம கோடி ரூபா வச்சிருந்தாலும் சரி எவ்வளவுதான் சொத்து சுகம் வச்சிருந்தாலும் சரி 10 ஏடிஎம் வச்சிருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு வரணுமில்ல கொடுக்கணுங்க மனசு வரணுமில்ல. உண்மையில அது பெரிய மனசு. கருத்தறிஞ பிறகு எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கு. எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கு. எல்லார் கையிலயும் இப்ப பைசா இருக்கு கொடுப்பாங்க. பாட்டி நினைக்காவா சரி வாத்தியாளுக்கு 200 தாளை கொடுப்போமா சரி இல்ல 500 தாளை கொடுப்போமா இல்ல தாத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோமா என்னத்தை கேட்க தேத்தியாளை கேட்க கொடுக்கறதுன்னு தாத்தாட்ட கேட்கணுமாங்க. அப்படியே பாட்டி கொடுக்க வேண்டியதானே. ஆமா கையில எனக்கு மோதிரத்தானே நோத்தி பேத்தியாளுக்கு போட வேண்டியதானே. இதான் தாத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. சரி கேட்டுக்கிட்டே கொடுங்க. அப்படி பரிசீலித்த செல்வச்சிமான்கள் யார் என்று சொன்னார். யாரு எம் ராமர் பேச்சியம்மாள் சரி ஆர் ரமேஷ் ஆர் ராஜாராம் அவர்களும் அவர்கள் குடும்ப கோத்திரங்களும் ஆமோன் வழி வம்சங்களில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும் வளர வளர்மகனோட சார்ந்த
தங்கமோ சொல்லிட்டாலும் தங்கமோமா திரும்ப வேண்டும் தங்கமோட அருளாலும் வளர வேண்டும் காளியம்மா காளியம்மா கருத்துடனே வாழ சொல்லி புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பா எல்லாருமே நமக்கு தருவாங்க. சரி முடிச்சு போறதுக்குள்ள ஆமா கண்டிப்பா எல்லாரும் தருவாங்க. பாட்டி கொடுப்பாங்க கொடுப்பாங்க. ரெடி எடுத்து வச்சிருக்கேம்மா. பாட்டி ரெடியா வச்சுடுவார வச்சிருக்கேன். லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட்ல இருந்து இப்போ உங்க வீடியோ எடுப்பாங்க பாருங்க. அப்படி அரியபுரத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக சரி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அரியபுரத்தை வந்து 4 தலைமுறையை பார்த்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அப்படியா? யாரெல்லாம் பார்த்திருக்காங்க? யாரெல்லாம்? கொண்டகட்டி பலவர் பாடாளிங்க பலவர் வந்து பார்த்த ஆளுகள் இருக்காங்க. சரி அவர் மகன் தங்கத்தரசு வந்து பார்த்தவங்க இங்க இருக்காங்க. சரி அடுத்து நான் வந்து படிச்சிருக்கேன் பார்த்திருக்காங்க. சரி இப்ப நீங்களும் வந்து பாடுறீங்க. நம்மளும் வந்தாச்சு. அப்ப 4 தலைமுறை வந்து பார்த்தவங்க இங்க இருக்காங்களா இல்லையா? அதாவது அதுல சும்மா வர முடியாதுல்ல. சரி அம்மாவோட அருளால இருக்க போதுதானே முத்தாரம்மன் அருளால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தங்கம்மன் அருளால தான் எல்லாம் நடக்கு. ஆமா ஞாபக பாட்டு கிட்டத்தட்ட 45 வருஷமா பாடிக்கிட்டு இருக்குல்ல. சரி அப்ப லேசுப்பட்ட காரியம் கிடையாதுல்ல. சின்ன விஷயமே கிடையாது. ஆமா சரி அப்ப இந்த நாகமுடி ராஜமண்ணே ஆமா நாகக்கண்ணி வெளியிடத்திலே சொல்கிறார். சரி அதே நாகக்கண்ணி என்னங்க நம்ம ஆண்டவரை இணைக்க வேண்டும், அது தரிசனம் செய்ய வேண்டும். வீடியோ எடுத்தா சொன்னீங்க. இந்த ஈஸ்வரை இணைத்து வந்தால் நமக்கு ஏற்றவில்லை கிடைக்கும்படி இந்த பகவானை இணைத்து வந்தால் நமக்கு பாலம் செல்வம் கிடைக்கும்படி கிடைக்கும் அப்படி என்று சொல்லி சரி இந்த